ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல எப்பவும் போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி vlog வந்து என்னோட மந்த்லி க்ராசரிஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் vlogல சொல்லியிருந்தேன் இந்த மந்த்துக்கான க்ராசரிஸ் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணுற வேலையெல்லாம் கூட கொஞ்சம் இருக்குது. ஸோ மந்த்லி க்ராசரிஸ் வாங்கும்போது என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்ம மணி சேவ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பற்றி ஆல்ரெடி நான் 2-3 வீடியோஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு மணி சேவ் பண்ணுறதுல கொஞ்சம் ஆர்வமும் இருக்குது, க்ராசரிஸ் வாங்கும்போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனித்து வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இந்த க்ராசரிஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சில டிப்ஸ் வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எதை பற்றி அப்படின்னா, நம்ம லைஃப்பை வந்து நம்ம எப்படி ஹாப்பியாக அழகாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான். லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் நமக்கு வரதான் செய்யும். நம்ம நினச்ச மாதிரியான ஒரு நாள் வர்றதுக்காக நம்ம சில விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிருப்போம். சில விஷயங்கள் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணும். நிறைய நாட்கள் வந்து நம்மளுக்கு கஷ்டமான நாட்களாக கூட இருக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையை இன்னொருத்தர் தான் வந்து அழகாக ஆக்கணும், இல்லை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்ம வாழ்கிற வாழ்க்கையை, இந்த சின்ன வாழ்க்கையை வந்து நம்ம தான் சந்தோஷமாக அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இதை நினச்சோம் அப்படின்னாலே நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது தவிர்த்து இன்னும் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய க்ராசரியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோனே தனியாக ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து சொல்லியிருந்தேன் என்னோடய க்ராசரிஸ்லாம் என்ன மாதிரி எந்தெந்த பாக்ஸில் எப்படி கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். அதாவது இந்த மந்த்துக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ண ப்ராடக்ட்ஸ் போக மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டாக் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு கண்டெய்னர் வச்சுருப்பேன். அதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதுலேருந்து தான் எடுத்து ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் வத்தல், அப்பளம் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தனி ஒரு கண்டெய்னர். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக நான் கொஞ்சம் பெரிய கண்டெய்னர்ஸாக தான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால. இந்த க்ராசரிஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே உங்களோட ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டிப்ஸ் தான். நம்மளோட லைஃப்பை வந்து எப்பவும் எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது. என்னங்க எப்போ பார்த்தாலும் எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறதுனே சொல்கிறீங்க. என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என் லைஃப்பில் வந்து நான் நினச்ச மாதிரி இருக்க மாட்டேது, நினைக்காததெல்லாம் கூட நடக்குது, எனக்கு தான் வந்து எல்லாமே நெகட்டிவாக நடக்குது, இப்படியெல்லாம் கூட சில பேர் யோசிப்பீங்க. அப்படி இருக்கவங்களுக்கு தான் முக்கியமாக அந்த டிப்ஸு. கண்டிப்பாக நீங்கள் அந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப்புமே வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஹாப்பியாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, உங்களோட வாழ்க்கையை அழகாக வச்சுக்கணும், ஹாப்பியாக வச்சுக்கணும், நிம்மதியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழ்ந்து பாருங்கள். அது என்ன உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழ்ந்து பாருங்கள், எனக்காக தானே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கை வந்து நம்மளை சார்ந்து நிறைய பேர் இருப்போம், நம்ம ஒருத்தரை சார்ந்தும் இருப்போம். அப்படி தான் நம்மளோட வாழ்க்கை வந்து இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், மாமனார் மாமியாராக இருக்கட்டும், இப்படி ஒரு சர்க்கிளில் நம்ம வந்து ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருப்போம். அதில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அவங்களுக்காக நம்ம வந்து சில விஷயங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுறது, டேக் கேர் பண்ணிக்கிறது, இப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காகவே நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் நமக்கான ஒரு லைஃப் இருக்கும் பாருங்கள். நமக்கு எது பிடிக்கும், பிடிக்காது, நம்மளோட ஆம்பிஷன் என்ன, நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் பண்ணணும்னு நினச்சிருப்போம். அது இந்த லைஃப் ஓடக்கூடிய இந்த ஓட்டத்தில் மறந்து போயிருப்போம்.
அதுவே நீங்கள் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் போய் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்காக மட்டுமே வாழ்ந்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை கூட மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள், உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கான ஒரு டைம் ஒதுக்கி கண்டிப்பாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான திறமைகள் இருந்தாலும் அதை கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க. வாய்ப்புகள் கிடைக்கலன்னா கூட நீங்களே அந்த வாய்ப்பை உருவாக்கி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது ஒரு டைம் பீரியடில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை போய் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சூப்பரான மெமரிஸாக க்ரியேட் ஆகிருக்கும். அதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, நம்மளும் வந்து ஒரு திருப்தியான லைஃப் வந்து வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்குறதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் நிறைய மெமரிஸ் வந்து க்ரியேட் ஆகியிருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கிளிப்பிங் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டர் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே கீழே வந்து உங்களோட பேங்கிள் கலெக்ஷன் போடுங்க சிஸ்டர்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த கிளிப்பிங் வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட நிறைய பேங்கிள் கலெக்ஷன்லாம் இல்லை சிஸ்டர். இங்கே 2 பாக்ஸில் வச்சுருக்கேன் இல்லையா, இதுதான் என்னோடய பேங்கிள் கலெக்ஷன். இதுவுமே என்னோடய மேரேஜ் டைமில், ஃபெஸ்டிவல் டைமில், அப்புறம் வந்து வீட்டில் ஏதாவது பூஜை பண்ணும்போது அப்போல்லாம் வாங்கினது தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் பேங்கிள்ஸ் தான். சாரீ நான் ரொம்ப ரேராக தான் வியர் பண்ணுவேன். ஸோ சாரீ வியர் பண்ணும்போது தான் எனக்கு பேங்கிள்ஸ் தேவைப்படும். அதுக்காக நான் வாங்கின பேங்கிள்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன். என்கிட்ட பார்ட் 1 பார்ட் 2 போடுற அளவுக்கு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து என்கிட்ட பேங்கிள் கலெக்ஷன் கிடையாது. இருக்க பேங்கிள் கலெக்ஷனை நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். அதுவும் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்றதுனால இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட பெரிய பவுச்சோ இல்லை ஒரு பெரிய பாக்ஸோ வச்சு ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நிறைய பேங்கிள்ஸ் எல்லாம் கிடையாது. இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ். ஸோ அதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். நம்மளை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான செகண்ட் டிப் என்னென்னா, இது ரொம்ப சிம்பிளான டிப்பு தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் நம்மளை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். என்னென்னா, நம்மக்கிட்ட நமக்கு தெரிஞ்ச ஒரு பேட் ஹேபிட் இருக்கும்ல. நம்ம ஹெல்த்தை சரியாக வச்சுக்காமல் இருப்போம், இல்லை நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்கள புண்படுத்துகிறதா இருக்கட்டும், நமக்கே வந்து டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது கோவம் வந்துடும், நம்ம யோசிக்காமல் சில முடிவுகள் எடுப்போம், அது நம்ம வாழ்க்கையை பாதிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பேட் ஹேபிட் இருக்கும்ல, அதை வந்து அது தப்புன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை உடனே மாற்றிக்கிட்டிங்கன்னா, நிஜமாகவே சொல்கிறேன், நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும். அது வந்து நீங்கள் அதை மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் நீங்களே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. பரவாயில்லையே, நம்ம இந்த கேரக்டரை வந்து மாற்றிக்கிட்டதுனாலையோ இல்லை இந்த ஒரு ஹேபிட்டை மாற்றிக்கிட்டதுனாலையோ நம்ம லைஃப்பில் இவ்வளோ சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்குதே, இவ்வளோ நாளாக நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் மனசுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு படுது, அந்த ஹேபிட்டோ இல்லை ஒரு சின்ன கேரக்டரோ ஏதோ ஒன்று உங்ககிட்ட சரி இல்லைன்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா, உங்களோட மனசாட்சிக்கு வந்து அது சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க. அப்படி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அப்படி நடக்கும்போது உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மூணாவதாக நான் சொல்ல போகிற டிப் என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். உங்களோட லைஃப்பை மற்றவங்களோட லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் நிறைய பேரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், நிறைய பேரோட வீடியோஸ் வந்து நம்ம பார்ப்போம், போஸ்ட் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அவங்க எப்போவுமே ஒரு ஹாப்பியான சந்தோஷமான தருணங்களையே வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா உடனே நமக்கு என்ன தோணுன்னா, அவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, நம்மளோட லைஃப்பில் தான் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி யோசித்து வருத்தப்பட ஆரம்பிப்போம். இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் பார்க்குறது அவங்களோட ஹாப்பியர் சைடு தான். அவங்களோட பர்சனல் லைஃப்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளை மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது அவங்களோட வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கோம். அது எல்லாத்தையுமே அவங்க அங்கே காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் அங்கே காட்டுறாங்க. அதனால் எப்போவுமே அடுத்தவங்களோட லைஃபோட உங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணி பார்த்து வருத்தப்படாதீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும், அதை யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கிடைச்ச அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் லைஃப்பில் இன்னும் நிறைய சந்தோஷங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும்.
இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்காக முதல் நாள் நைட்டே 4 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் மார்னிங் வந்து 1/4 கப் அவல் மட்டும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் அரைக்க போகிற அந்த மெஷர்மெண்ட் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக குக்கிங்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி அந்த தோசை மாவு வந்து ரெடி பண்ணிங்கன்னா இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும், தோசை நல்லா முருகலாகவும் வரும். ஸோ இப்போ வந்து நான் மாவு அரைக்க போகிறேன். இங்கே வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வந்து வச்சுருக்கேன். பொதுவாக வீட்டில் வந்து ஐஸ் வாட்டர் நாங்கள் குடிக்கிறதுக்கு எப்பவுமே வைக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து இந்த இட்லி மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படின்னாலும் அந்த மிக்சி ஜார் வந்து சூடாகும் இல்லையா. ஸோ இடையில கொஞ்சம் இந்த ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அந்த மிக்சி ஜார் சூடாகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன டிப்பு, உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தோடைய வெந்தயம் சேர்த்து ஊற வச்சிருக்கேன். இதுக்கு வந்து சும்மா நார்மலாக அந்த உளுந்து ஊற போட்டிருக்கோம் இல்லையா தண்ணி, அதே தான் சேர்த்து அரைக்க போகிறேன். இன்னொன்று, உளுந்து அரைக்கும் போது தண்ணி எப்பவுமே ஊற்றி அரைக்காதீங்க, கொஞ்சம் தெளிச்சு அரைச்சிங்கன்னா தான் நல்லா புசு புசுன்னு வரும். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி நைஸாக அந்த மாவு மாதிரி பதத்துக்கு வந்துடும். அதனால எப்பவுமே தண்ணி தெளிச்சு அரைங்க. நான் இப்போ அவல் சேர்க்குறேன் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி இருக்குது பாருங்கள், அதை கூட ஊற வச்சுட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்திங்கனாலுமே இட்லி நல்லா அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டாக வரும். என்கிட்ட இப்போது அவல் இருந்ததுனால நான் இதை அரைச்சி சேர்த்துக்கிறேன். முதல்ல உளுந்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவல் அரைச்சிட்டு அதுலேயே வந்து நம்ம ஊற வச்ச அரிசியும் அரைச்சிக்க போகிறோம். அரிசி வந்து 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஒரே டைமில் மிக்சி ஜாரில் அவ்வளோத்தையும் போட்டு அரைக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் மொத்தமாக போட்டு அழுத்தி பிடிச்சி அரைச்சிங்கன்னா வெளியில் அந்த அரிசியெல்லாம் செதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பிகினர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் திரும்ப நான் சின்ன விஷயங்களை கூட சொல்கிறேன். ஏன்னா புதுசாக மேரேஜ் ஆகி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சமையல் விஷயங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். நானும் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நமக்கு அதை பற்றி பெரிய புரிதல் இருக்காது இல்லையா. அடிக்கடி வந்து கையை வந்து சுட்டுக்கிறது, எண்ணெய் மேலே வந்து தெறிக்க விட்டுறது, மெஷர்மெண்ட் ஒரு சில நேரம் தப்பாக போட்டு சொதப்பிடுறது, இது எல்லாமே வந்து நியூலி மேரிடாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும். பட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தப்பாலாம் யோசித்து ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இதெல்லாம் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தான். நம்ம மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் எல்லாத்தையுமே கற்றுக்குவோம் இல்லையா. ஸோ அதனால சமையலாக இருக்கட்டும், வீட்டை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிறது, ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக கற்றுக்கோங்க. அப்படி நீங்கள் கற்றுக்கும் போது நிறைய தவறுகள் நடந்தாலுமே அந்த தவறுலேருந்து அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் பேசிக்காகவே சரியாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலைகளாக இருக்கும். கடகடன்னு நீங்கள் யாரையுமே எதிர்பார்க்காம செஞ்சிடலாம். என் ஹஸ்பண்ட் இடையில வந்து ஏதோ காமெடியாக சொல்லிட்டு இருந்தாங்க, அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னால் அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, அங்கே வேலையை கம்ப்ளீட் பண்ணவும் முடியல. அதனால வந்து சிரிச்சுட்டே அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். ஒரு வழியாக மாவு அரைச்சும் முடிச்சிட்டேன். மாவு அரைச்சி வச்சாச்சு. ஒரு 8 மணி நேரம் ஆச்சுன்னா நல்லா புளிச்சிரும். ஸோ நான் இப்போ வந்து மார்னிங் அரைச்சி வைக்கிறேன். நைட்டு இட்லியோ இல்லை தோசையோ ஊற்றிக்கிறதுக்கு இந்த மாவு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்ப நாள் ஆச்சு மாவு அரைச்சி வீட்டில். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வெளியில தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இட்லி தோசை ரெகுலராக சாப்பிட்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். கொஞ்சம் தானியங்களில் பண்ணுறது, கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்க ஆரம்பிச்சதுனால இட்லி தோசை வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். அதனால் பெருசாக மாவு வீட்டில் இருக்கணுன்றது எனக்கு தேவைப்படாது. தேவைப்படும் போது பக்கத்துல இருந்து நான் வாங்கிப்பேன், பேக்கெட்டில் வாங்கிப்பேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா வரும். இதே ப்ராசஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். நான் மாவு புளிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். மாவு அரைச்சி வச்ச கையோடு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம்னு நினச்சோன்னு வைக்கிங்களேன், அப்புறமா க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த டைமே கிடைக்காது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து சமையல் வேலைகள் முடிக்க அப்படியே சைட் பை சைடாக அந்த மாதிரி க்ளீனிங் வேலைகளை அப்பப்போ முடிச்சிட்டோன்னா அந்த வேலையும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் கவுண்டர் டாப்பும் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும். நான் இந்த மாதிரி சின்ன வேலைகள் பார்க்கும்போதே அப்பப்போ அந்தந்த இடங்களை தொடச்சி க்ளீனாக வச்சுருவேன். ஸோ அதனால் வந்து என்னோடய கவுண்டர் டாப் எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் ஆகிற மாதிரி தான் பார்த்துக்குவேன். ஏன்னா கிச்சன் கவுண்டர் டாப் கிச்சன் வந்து க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு வேலை செய்கிறதுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே
கிச்சன் கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், க்ளீனாக இருக்க மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் மாவு அரைச்சேன் இல்லையா, அப்படியே கையோட மிக்ஸி ஜாரையும் க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் வச்சு ஒரு சுற்றி எடுத்திங்கனாலே அந்த தண்ணியில் ஃபுல்லாக அந்த ஒட்டி இருக்க மாவு எல்லாமே க்ளீன் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா நார்மலாக சோப் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது இந்த மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது, அதெல்லாம் நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 hours ஆயிடுச்சு. அதாவது நைட் எடுக்கக்கூடிய கிளிப்பிங் இது. மாவு பாருங்கள் நல்லா அழகாக புளிச்சு பொங்கி வந்திருக்கு. ஸோ அப்படியே எடுத்தோன்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு மாவு. நான் இதில் உங்களுக்கு இட்லியும் ஊற்றி காட்டுறேன், தோசையும் ஊற்றி காட்டுறேன். ரெண்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அதில் எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ஸும் வராது. அவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு சாஃப்டான இட்லியும் கிடைக்கும், நல்ல மொறு மொறுன்னு தோசையும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, நான் இப்போ வந்து நைட்டுக்கு இட்லி ஊற்றிட்டுருக்கேன். சைடில் ஒரு தோசையும் நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்னொரு குக்கிங் சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறவங்க மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து நம்மளோட குக்கிங் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய குக்கிங் சேனலோட நேம் வந்து பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் அந்த சேனலை பார்க்கலன்னா ப்ளீஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.